இன்னைக்கு சூப்பரான சுவையான ஒரு சட்னி, நல்ல இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒரு குழி பணியாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஒரு வடை, உளுந்து வடை சுட்டோம்னா அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். அது நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஹோட்டல் இதுவில் சொல்லி கொடுத்தாங்க. அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது பேர் சொல்ல நான் விரும்பலை. இப்போ வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், தோரம்பருப்பு நான் வந்து எப்போவுமே மைசூர் பருப்பும் தோரம்பருப்புமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தனியா வச்சுருக்கேன். நம்ம மிளகா தனியாலாம் அரைப்போம் இல்லையா, அந்த தனியா வச்சுருக்கேன். என்ன சொல்கிறேன், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, தனியா வச்சுருக்கேன் 3. ஓகேங்களா? இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி புதினா, பாதி கொத்தமல்லி, பாதி புதினா இருக்குது. இதில் கட் பண்ணி புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவைக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். நிறைய பூண்டும் இஞ்சியும் போட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு ஃப்ளேவர் மாறிடும். சும்மா ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு 2 பல்லு பூண்டு. இப்போது 2 தக்காளி வச்சுருக்கேன், தேவையானது புளி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெலாம் விடவே மாட்டீங்க. அந்த அக்கா, அந்த ஆண்டி சொல்லி கொடுத்தாங்களே, செம்ம லெவல், வேறு லெவல், எங்கேருந்து கற்றுட்டு வந்தாங்கன்னு. அந்த ஹோட்டல் பேரை நான் சொல்ல விரும்பலை, அது சொல்லக்கூடாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரொம்ப செவந்தும் வரக்கூடாது, நம்ம கரெக்டான பதத்துக்கு இதை வறுத்துக்கணும். இது 3 பொருளையும். ஏன்னா ரொம்ப தீயாகி போச்சுன்னா அந்த வாசனையும் நல்லா இருக்காது. நம்ம அந்த சட்னி அதோட இவ்வளோ செஞ்சு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் அப்புறமே இதுவாகி போயிடும், நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் வந்து பெருங்காயம்லாம் எதுவுமே போடக்கூடாது. அவ்வளோதான், பெருங்காயம் போட்டுற போகிறீங்க. பெருங்காயம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர்லாம் மாறிடும். இப்போ தேவையானது அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நல்லா ப்ரௌன், லேசான ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. இது கூடயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ காலையில் வச்சு நம்ம சாயந்தரம் சாப்பிட்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட் தான், சின்ன இது தான், டிப்ஸ் தான் உங்களுக்கு. இப்போ இந்த தேங்காயை நம்ம எவ்வளையோ அதில் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற பச்சை இதுவெல்லாம், தேங்காயில் இருக்கிற பச்சை இதுவெல்லாம் எண்ணெயில் எடுத்துடும். எண்ணெயில் எடுத்துகிட்டு என்ன ஆகுன்னா, அந்த ஒரு டக்குன்னு வந்து அது ஒரு மாதிரி மூச்சு போயிடுற மாதிரி வந்துடும் ஸ்மெல்லு. சட்னி எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னிலாம் அரைச்சோம்னா வெறும்னா போட்டுருவோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாலாம் அப்படி போட்டு அரைப்போம். இப்போ வந்து காலையில் வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் இப்போது ஒரு போண்டா சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு வடை சாப்பிட்றோம், அதுக்கு வேணும்னா இந்த மாதிரியான இது தான், சின்ன இது தான். இப்போ இதில் எண்ணெயிலே நல்லா சவந்து வரணும், அவ்வளோதான். இப்போயே நல்லா சவந்து வந்து பாருங்கள், சவந்துதா, இன்னும் 2 நிமிஷம் இந்த பதம், அவ்வளோதான். ரொம்பவே நம்ம விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கெலாம் நம்ம வந்து பருப்பு வந்து அப்படியே போட்டு வேக வைப்போம். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுங்க, சிம்மிலேயே வச்சு, அது எவ்வளோ பருப்பு இருக்கோ, 1 கிலோ வாங்கினோமா, அதை வந்து சிம்மிலே வச்சு லேசாக வறுத்துட்டு பேன் காட்டில் ஆற வச்சுட்டு டப்பாவில் போடுங்க. பூச்சும் வராது, சீக்கிரமாக வெந்துடும். சாம்பாரும் நல்லா வாசனையாக மனமாக டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எல்லாமே செவந்துடுச்சு, சூப்பரான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து 4 காஞ்ச மிளகாய், இது ரொம்ப காரம் இருக்கும், அதனால் வந்து 4 தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இஞ்சிலே காரம் இருக்கும், பூண்டுலேயே காரம் இருக்கும், இதே போட்டுட்டேன். இப்போ வந்து புளி போட்டுட்டேன். இப்போ வந்து தக்காளி, 2 தக்காளியும் நல்லா போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன்னா. இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் அதையும் போட்டுக்கேன். இப்போ வெங்காயமும் அதையும் போட்டுக்கேன். அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வதங்கிச்சுன்னா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சு போட்டுக்கணும். இது நல்லா வதங்கி நல்லா வறுக்கும், வந்தோன்னா நம்ம தாளிச்சு போட்டுக்கணும். இப்போது நல்லா சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொடுத்துக்கலாம்.
இது கூட இப்போ தேவையானது நம்ம உப்பு போடல, நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இப்போ உப்பு போடல, இப்போ உப்பு வச்சுருக்கேன், கல் உப்பு இப்போ தேவையானது வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கோம். இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நல்லா கடுகு சீரகம், அவ்வளோதான். கருவேப்பிலை கூட போடணுன்னு அவசியம் இல்லை, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் அவசியம் ஒன்றும் இல்லை. கடுகு சீரகம் போட்டாலே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இது ஆறட்டோன்னா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்சதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக அரைச்சி வச்சேன். நம்ம அந்த ஜார்லேயே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நைஸாக அரைக்காதீங்க, ஒரு மீடியமான பதத்துக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸும் வேணாம், ரொம்ப திக்கும் வேணாம், ஒரு குறப்பும் வேணாம். ரொம்ப குறன்னு இருந்தால் நல்லா இருக்காது, மீடியமாக கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்குன்ட்டு ரொம்ப குறன்னு அரைச்சா நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இந்த கடாயில் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு இந்த கடாயிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடுகு சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்து இதில் நம்ம கொட்டி 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நம்ம தேங்காயெலாம் நல்லா வறுத்துட்டோம், எப்படி இருக்குது பாருங்கள். தேங்காயெலாம் வறுக்கவோ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அது கெட்டு போகாது, சீக்கிரத்துக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ ஊருக்கு என்ன போகிறோம், ஒரு இட்லி கட்டுறோம், இந்த மாதிரியான துவையல் சரி சாயந்தரம் சாப்பிட்ணும், ஒரு ட்ரெயினில் போகிறோம், இப்போ சாயந்தரம் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்களாம் 5 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே நம்ம தோசை சுட்டோம்னா நல்லா நெய் ரோஸ்ட்டு சுட்டு இந்த சட்னி வச்சோம்னா அவ்வளோதான், வேறு லெவல். என்ன எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றவங்க 6 7 இட்லி சாப்பிடுவாங்க, செம்மையாக இருக்கும் துவையல் சட்னி. இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு நம்ம இப்போ உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ அரைச்சி இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது எண்ணெய் காயுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடுகும் கொஞ்சோண்டு சீரகம் வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தி வச்சுருக்கிறேன், இதை போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா பொரிட்டோம். இப்போது இந்த இதுவை சட்னியை நம்ம அரைச்சி நம்ம வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் பதம், ரொம்பவே இதுவாக வேணாம், ரொம்ப நைஸும் வேணாம், ரொம்பவும் குறன்னு வேணாம், மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சா சூப்பரான சட்னி ரெடி இன்னைக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டோம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த விழுத இதில் ஊற்றி 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான சுவையான சட்னி இன்னைக்கு ரெடி. இன்னைக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருப்பாங்க. அவ்வளோதான், 2 நிமிஷம் அது வதங்கினா போதும். ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ தாளி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வதங்கிச்சுன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுதான், வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இப்போது இட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சட்னி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம், ஒரு வடைக்கோ, ஒரு போண்டா சுட்டோம்னா, பஜ்ஜி சுட்டோம்னா, ஒரு புளி பண்ண எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். சட்னியும் இட்லியும் வச்சுருக்கேன். சட்னி இட்லி அவ்வளோதான். இது நானே எடுத்துகிட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நானே எடுத்துக்கிட்ட கேமரா இது, வேறு லெவல், ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நல்ல ஹை லெவலாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தயவுசெய்து. பாய், தேங்க்யூ.